என்னடா சாப்பிட்டீங்க ஏன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க எல்லாரும். அந்த காலத்துல என்ன சாப்பிட்டாரு அந்த மாதிரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஏன் சொல்லுங்க எல்லாரும். ஏன் சொல்லுங்க என்ன சாப்பிடணும் திருப்பி சொல்லுங்க. அரிசி அப்புறம் பொண்ணு இதெல்லாம் சாப்பிட்டு தான் உடம்பு இருக்கும். காராவளி தவிர இதெல்லாம் அந்த காலத்துல இல்ல அது தர வீட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது நாவலாங்க கஞ்சி போட்டு அதை அரைச்சு அது கஞ்சி கொடுப்போம். நீங்க நாவலாங்க கஞ்சி அது வந்து இந்த காலத்துல என்ன பண்றோம்? இவங்க பீஸா தோட்டு கேட்டகி ஃப்ரைட் சிக்கன் யா லெட்ஸ் கோ பீஸா இல்ல பாட்டி சாப்பிட்டால கேப்ப இப்போ பீஸா சாப்பிட்டீங்க இல்லையா? பர்கர் அவங்க எல்லாம் எதுக்கு குடி போட்டேன். அம்மா நீங்க எல்லாரும் முக்கியமான எதுவுமே குடிக்க மாட்டேன். முக்கியமான பாயிண்ட் அவங்க சொன்னது. எனக்கு குடிக்கிற சாப்பாடு நான் சாப்பிட்டு குடிக்காத சாப்பிடுவேன். அது சொல்லிட்டு இன்னும் ஆனா ஜெய்தூன் பிரியாணி தான் பிடிக்குது. அதாவது உங்களுக்கு பிடிக்கிற சாப்பாடு சரியான சாப்பாடா பிடிக்கணும்னா அதாவது இந்த காலத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் வெயிட் எல்லாரும் உடற்பருமன் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஏன் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து கேட்டகி ஃப்ரைட் சிக்கன் பர்கர் அதெல்லாம் விட்டுருங்க. சப்பாத்தி நீங்க சப்பாத்தி பரோட்டா சாப்பிடுறீங்கல்ல சப்பாத்தி பரோட்டால இருக்கிற அணு மரபு அணு ஜீன் carried in it actually contains 47 chromosomes. அதாவது அந்த மரபு அணுக்கு 47. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கோதுமை கோதுமை கோதுமைங்கிறோம். ஆனா என்ன கோதுமை அதுல என்ன கெமிக்கல் அது என்ன ஜீன் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் விஷயம் சாப்பிட்டா கோதுமை சாப்பிடுற எந்த கோதுமை பீட்சால இருக்கு இந்த குல்ச்சா நான் வந்து ரைஸ்லாம் சாப்பிடுறது வேணும் அட்டே கொஞ்சம் டூ சப்பாத்தியாக தான் உள்ளாருங்க. சார் இன்னொரு ஒர்க்கிங் கண்டிஷன் அவ உட்கார்ந்து வேலை பண்ணிட்டு அங்கேயே வந்து அவளோட டயட் ப்ராப்பர் டயட் இருக்குது இல்ல. நான் என்ன சொல்றேன் நம்ம தமிழர்கள் எல்லாம் ஆவுன்னு இப்படி கை வச்சுட்டு தமிழேண்டான்னு சொல்றாங்க. அந்த தமிழேண்டா என்ன தின்னா இப்போ நான் ஒரு அரணான் படிச்சீங்கன்னா குதிரைவாளி இந்த மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா நீங்க இருந்தும் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ் முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொல்றது கேட்கணும் பாட்டி சொல்லி தட்டாதேன்னு இருக்கு. அதாவது குதிரைவாளி கேழ்வரகு கம்பங்களி என்ன அழகா சொன்னாங்க. நவதானியம் போட்டு களி கலந்து சாப்பிடுவோம். களி கேப்பம் போகிறது இல்லையா அரிசி வேக வச்சு அதை போட்டு கலரி அதாவது ஒரு குழம்பு காட்ட வச்சு அதை சாப்பிடுவோம். வெக்கம் நானும் மனம் பெயர்க்கு போல ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். உங்களை வந்து யாரும் உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் தமாஷா சொல்ல கூட இது ஒரு பெரிய பாடம் இருக்கு எல்லாருக்கும். மேக்சிமம் நீங்க அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் செயலியக்கம் செய்த உணவு பண்டங்கள் அதை வந்து நீங்க எவ்வளவு நீங்க தவிர்க்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதான் அதனால தான் அந்த யூசி லேடிஸ்க்கு தைஸ்லையும் இந்த இடத்துல வெயிட் வரும். அந்த எஸ்பெஷலி இந்த இடத்துல வர வெயிட் வந்து என்ன பண்ணுவோம் அஃப்கோர்ஸ் ஆண்டவன் அந்த காலத்துல இந்த விருப்பாவோட படிச்சுட்டு தான் பாருங்க எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் கீழே போயிடும். ஆனா அந்த அது வந்து அந்த இருக்கிற ஃபேட் எதுக்காக அதை நான் நீங்க பேசுறேன் அந்த ஃபேட் பல ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யும். அந்த ரசாயன பொருட்கள் போய் மார்பகத்தை பாதிக்கும். இதனால பிரஸ்ட் கேன்சர் எங்கெங்கெல்லாம் ஹையர் ஃபேட் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குதோ உடல் பருமன் அதிகமாகும் அந்த இடத்துல எல்லாமே மார்பக புற்றுநோய் அதிகரிச்சு இன்னைக்கு இந்தியாவில் வந்து பெண்களுக்கு முதல் இடத்துல இருக்கிற புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய். Until 5 years ago, 10 years ago, it used to be uterus and cervix breast cancer. The uterus and cervix not to second place. This has come to first place. Why? Because இவ்வளோ மாதிரி சாப்பிடாம நம்ம பார்த்தீங்களா இது மெகா சீரியல் மாதிரி ஆயிடுச்சு. மாட்டு போய் சரியில்லை எல்லாமே கஷ்டம் மருத்துவ நான் ஆளுநர் இல்லப்பா நிறைய போட்டுலாம் மருத்துவர் இல்ல பட் ரொம்ப முக்கியமான ஒரு கேரியர் மெசேஜ் You're all eating the wrong food. Chapati, you get to accept what chapati is wrong. Dosa is okay. Idli is okay. Upma is okay. Chapati, kulcha, parota, tuki podu. Pizza, burger, tuki podu. When I say tuki podu,
நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பசங்க நான் கூட பசங்க வெளியில பேர் பசங்க ரெகுலரா சாப்பிட்டோம்னா ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டா நீங்க எது சாப்பிடுறோம் அது சப்பாத்தி தான் வெயிட் லாஸ்க்கு நைட்ல சப்பாத்தி தான் பெட்டர் ரைஸ் அவாய்ட் பண்ணு நான் சொல்றேன்மா நீங்க வந்து அமௌண்ட் மேட்டர்ஸ் நீங்க ரைஸ் வந்து நீங்க குதிரவாளி ரைஸ் சாப்பிட்டு பாருங்க தானியங்கள் சிறுதானியங்கள் சாப்பிடும் நீங்க சிறுதானியங்கள் தான் நீங்க புறநானூறு அகராறு எடுத்து பார்த்தாலே சங்க தமிழ்ல அந்த காலத்துல சிறுதானியங்களுக்கு வச்சிருப்பாங்க கிளி வரும் அதை சாப்பிட்டு போறதுக்கு அது தடுக்கிறதுக்கு ஒரு காவல்காரர் வச்சிருவோம் அந்த காவல்காரன் வந்து அந்த எஜமானோட பொண்ணோட கனெக்ஷன் ஆயிடும் தனுஷ் படம் பண்ணா அந்த சங்க தமிழ்ல பட் அப்ப என்னன்னா என்ன ஆரம்பிக்கும் போது முதல் லைன்ல நமக்கு வைத்த சிறுதானியங்கள் தான் ஆரம்பிப்பாங்க நான் அதை வச்சு சப்பாத்தி பரோட்டா குல்ஃபி எல்லாம் ஒன்று போட மாட்டேன் இல்லை சார் சப்பாத்தி நான் ஒன்று சொல்கிறேன் சப்பாத்தி சாப்பிட்டா டெஃபினட்டாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதை பற்றி வந்து லேட்டஸ்ட் நான் ஏகல இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் ரைஸில் வந்து வில்லேஜ் ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் ரைஸ் குண்டல் அரிசி அது நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு சின்ன ஒரு கிளி மஞ்சாறு மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஒரு வாட்டர் போட்டு அது அவ்வளோ நெய் ஊற்றி சாப்பிடும் அப்படிதான் ஒரு கப் ரைஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் அதெல்லாம் பதார்த்தமாக சாப்பிடுங்க ஒயிட் ரைஸ் இஸ் பெட்டர் சப்பாத்தி மோர் குட் சொல்லுங்க நான் ஆர்கியூ பண்ணுறேன் நான் தான் ஒபிசிட்டி ஸோ குண்டல் அரிசி சாப்பிடுங்க குதிர்வாய் சாப்பிடுங்க தானியங்கள் சிறுதானியங்கள் நவதானியங்கள் சாப்பிடுங்க ஸோ இதனால தான் ஐ ஹேவ் டு ஆன்சர் தி கேர்ள்ஸ் क्वेश्चन இதனால தான் பெஸ்ட்